வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்டக். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் சூப்பரான நிலம் வந்திருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் தான் வந்திருக்கு. இந்த இடம் செம்பட்டிக்கு பக்கத்தில் சூப்பரான இடங்க. ஒரு நல்ல தண்ணி வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எல்லாமே போர் இருக்கிறதுனால கிணறுல தண்ணி கிடையாது, போரில் நல்லா தண்ணி இருக்குது. போரில் ஓட்டி கிணறுல விட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கலாம். சூப்பரான ஒரு செம்மண் பூமி தான், அழகான செம்மண் பூமி. எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். சுற்றுக்கு பாருங்கள், பூரா தென்னை மரமாக இருக்குது. நம்ம தென்னை மரம் போடலாம். கைக்கு அடக்கமான சொத்து 5 ஏக்கர். இது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் செம்பட்டி பக்கத்தில் தான் இந்த இடம் வந்திருக்கு. மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோடு பக்கம். தார் ரோடு வந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தார் ரோடு வந்துடும். இடம் சூப்பரான இடம். நீங்கள் பார்த்தீங்களாக்கும், நேரடியாக பார்த்தீங்களாக்கவே சூப்பராக வந்துடும். உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சு, இல்லை நீங்கள் நேரடியாக பார்க்குற உங்களுக்கு ரேட்டு இதுகெல்லாம் கட்டுப்படி ஆகுறது மாதிரி வருதுன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ரேட்டு பேசிக்கலாம். அவங்க ஓனர் என்கிட்ட சொன்ன ரேட்டும் நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிட்டேன். அந்த ரேட்டு தான் அவங்களும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம குறைச்சி பேசணும்னா குறைச்சி சொல்லி வாங்கிக்கலாம். அது நம்மளுடைய ரேட்டு. அக்கம் பக்கத்தில் விசாரித்து என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன இதுக்கு வருது அப்படின்னு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிணறுல போர் போட்டிருக்காங்க. போர்லேருந்து நல்லா தண்ணி இருக்குது. தண்ணி வசதியான ஒரு சூப்பரான இடம். நம்ம மற்றவங்க இடத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை. அழகாக 5 ஏக்கர் ஃபென்சிங் பண்ணிவிட்டு தென்னை மரம்லாம் பக்கத்தில் பாருங்கள், எல்லா பக்கமும் தென்னை மரம் தான் இருக்குது. தென்னை மரம் போட்டுக்கலாம். நல்ல போரை மறுபடியும் இது நல்ல மோட்ரு இதுக்கெல்லாம் வாங்கி, அவங்க மோட்ரு இதுக்கெல்லாம் இறக்கலை, நம்ம இறக்கி சூப்பராக ஓட்டிக்கலாம். இடம் ஒரு சூப்பரான இடங்க, சமமான இடம். ஒரு 5 ஏக்கர் யாரும் உள்ளே வர வேண்டியதில்லை. தார் ரோட்டிலேருந்து நம்ம ஆட்டுக்கு நேரம் உள்ளே வந்துடலாம். தார் ரோட்டிலேருந்தே அத்தரைஸ்டு பாதை இருக்குது. தார் ரோட்டிலேருந்தே உள்ளே போகிறதுக்கு அவங்க கிரையம் வாங்கியிருக்காங்க. வாங்கித்தான் நமக்கு இந்த ரேட் சொல்கிறாங்க. அதனால் நம்ம தார் ரோட்டிலேருந்து வந்துட்டு அப்படியே நேராக உள்ளே போயிடலாம். வீடியோ பாருங்கள். காண்டாக்ட் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். க்ரௌடில் கூட போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நான் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். இடம் சூப்பரான இடங்க. உண்மையிலே நல்லா செம்மண் பூமி பூராமே. இப்போ விவசாயம் இல்லாமல் சும்மா கிடக்கு. விவசாயம்னா யாரும் இது பண்ணுறதில்ல. சும்மா அவங்க வாட்டுக்கு வாங்கி மாட்டுக்கு தீவனம் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. மல்லி வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே மல்லி தான். அந்த கருப்பாக தெரியுது பூராமே மல்லியை விதைச்சி எல்லாம் காயாக இருக்குது. நல்லா காஞ்சப்புறம் அந்த மல்லியை அறுத்து அப்புறமும் காய போட்டு இதில் அடித்தாங்களாக்கும் சூப்பராக மல்லி அப்படியே உருண்டையாக வந்துடும். அதை உடைச்சாங்களாக்கும் 2 உடைச்சாங்களாக்கும் அது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மல்லி பாருங்கள். குழம்புக்காண்டி இவங்க விதைச்சி விட்ருக்காங்க. இதில் ஊட இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள், கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் தெரியுது பூராமே. இது எள்ளுக்காய் செடி. எள்ளு போட்டிருக்காங்க இந்த டயத்தில். நான் பாருங்கள், இப்போ நேற்று தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே பூராமே எள்ளு செடி போட்டிருக்காங்க. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஒரு மழை பெய்யுது பாருங்கள், அப்போ போட்டுக்கிட்ட எள்ளு செடி அது வாட்டுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நெருக்க சூப்பராக புதர் மாரி வந்துருச்சுங்க. அப்படின்னா அந்த மண்ணோடைய வளம் எப்படி இருக்கும்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எள்ளு செடியே பாருங்கள், நம்ம இடுப்பு வரைக்கும் வந்திருக்கு. பூரா கீழேருந்து மேலே வரைக்குமே காய் தான் எள்ளு செடியில். அதனால் நம்ம எந்த விவசாயம் வச்சாலும் அந்த மானாவாரி விவசாயம் பண்ணும்போதே இப்படி வருது. நம்ம ஒன்று தண்ணி இதுக்கெல்லாம் விட்டோம்னாக்கா அழகாக சூப்பராக எந்த விவசாயமும் வரும். விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணலாம். வெங்காயம்லாம் போட்டோம்னாக்கா 5 ஏக்கருங்க. சூப்பரான ஒரு அதாவது நம்ம விவசாயத்தில் நல்லா சம்பாதிக்கணும், விவசாயத்தை தான் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 ஏக்கர் தண்ணி வசதியோடு இருக்குது. கூட ஆடு மாடு கோழி இதுக்கு வளர்த்துக்கலாம் 5 ஏக்கரில். பக்கத்தில் பூரா விவசாயம் தான். தென்னை மரம் தெரியுது பாருங்கள், எல்லா பக்கமுமே தென்னை மரம் வச்சுருக்காங்க. அங்கிட்டு இந்த பக்கம் வாழை போட்டிருக்காங்க. வாழை தெரியுது பாருங்கள். நம்ம இதுலேயும் வாழை போடணும்னா அழகாக வாழை போட்டுக்கலாம். இதை ஒட்டினதை அந்த வாழை இருக்குது பாருங்கள், அது வரைக்குமே இந்த இடம் இருக்குது. இந்த பக்கம் உழுது போட்டு விவசாயம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அழகான ஒரு செம்மண் கலந்த ஒரு பூமிங்க.
நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் பிடிக்கும். ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து காரணம் இடம் சமமான பூமி, நல்ல தண்ணி வசதி உள்ளது, சுத்தூக்க தென்னை மரங்கள் இருக்குது, தார் ரோட்டு மேலே வேறு இருக்குது. அதனால் நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை, நேரம் உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. மண் வந்து செம்மண் கலந்த கொஞ்சம் வண்டல் சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிக்கிச்சுனாக்க கூப்பிடுங்க, கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி ஓனர்கிட்ட பேசி ஒரு ரேட்டை போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுற்றுக்கு அளந்து ஃபென்சிங் போட்டோம்னாங்க 5 ஏக்கர் ஃபென்சிங்க. ஒரு கைக்கு அடக்கமான சுற்று, ஒரு ஃபேமிலியை அங்கேயே வச்சிடலாம். ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை அங்கே வச்சிட்டோம்னாங்க அவங்க 2 பேர் வேலை பார்க்குறதுக்கு, டெய்லி வேலை பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அவங்களுக்கு கரெக்டாக ஒரு சம்பளம் கொடுத்துட்டோம்னாங்க அவங்க வாட்டுக்கு அந்த தோப்பை பார்த்துக்குருவாங்க, தோட்டத்தை. இல்லை நம்ம தண்ணி இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால தென்னைமரம் பூராமே 5 ஏக்கர் தென்னைமரம் போட்டாலும் இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள், எல்லாம் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் தென்னைமரம் இருக்கும். அதுமாதிரி தென்னைமரம் போட்டோம்னாக்கா தென்னைமரம் வந்துடும். மண் நல்லா வளமான மண். வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். காட்டிட்டு அப்புறம் நீங்கள் ரேட்டு பேசணுன்னா உடனே பேசிக்கலாம். லோக்கலில் தான் இருக்காங்க, நம்ம சொன்னால் உடனே வந்துடுவாங்க. இடம் வந்து ஒரு அருமையான இடங்க. மண் வந்து நல்ல கொளுத்த மண், பலமிக்க மண். இது பூராமே சூப்பராக இருக்கும். விவசாயத்துக்குன்றது ஒரு சூப்பரான இடம். இல்லை நமக்கு விவசாயத்துக்கு வேணாம், ரோட்டு மேலே இருக்கிறதுனால ஏதாவது கமர்ஷியல் ஏதாவது கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இடத்த நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சும்மா ஒரு நார்மலான ஒரு விவசாயம் பண்ணாலே எப்படி வருது பாருங்கள். இதுதான் அவங்க இதில் முதலே ஒரு விவசாயம் பண்ணி எடுத்துட்டாங்க. உழுகாமல் அப்படியே உழுது மணிக்கு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து தேவைன்னா ஏதாவது விவசாயம் பண்ணிக்கலாம். தண்ணி வர இருக்குது, அவங்க மோட்ரு போட்டு இதுக்கெல்லாம் ஓட்டுறதில்ல. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது, ஒரு மோட்டார் ரூம் இருக்குது. அதனால் நம்ம வந்து எதுவுமே இல்லை, வாங்கினோம்னாக்க சுத்தூக்க ஃபென்சிங் மட்டும் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு நம்ம ஆட்டுக்கு விவசாயத்தை ஆரம்பிச்சிடலாம். விவசாயம் பண்ணணும்னாக்கா எதுவும் இல்லை, ஒரு 4 மாதம் ஆகும், 5 மாதம் ஆகும், அதுமெல்லாம் இல்லை. மேலாக நம்ம அப்படியே ஒரு டிராக்டர் விட்டு உழுதுட்டு அப்படியே குழியை தோண்டி தென்னங்கண்டே வச்சிடலாம். தென்னங்கண்டு சூப்பராக வரும் இந்த ஏரியாவுக்கு. பாருங்கள், பக்கத்தில் இருக்குது பாருங்கள் தென்னை மரம். நம்ம சுற்றுக்கு எங்கிட்டு பார்த்தாலும் தென்னந்தோப்பு தான். அதனால் நம்மளும் தென்னையை போட்டு அழகாக சூப்பரான இடம். 5 ஏக்கர் வந்து போதுமான இடங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 ஏக்கர் போதும். இதில் விவசாயம் பண்ணாலே நம்மளை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறோம்னாலும் நமக்கு இந்த இடமும் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். மண் வந்து பார்த்துட்டீங்க நீங்கள் பூராமே பாருங்கள். அதே தான் எள்ளு போட்டிருக்காங்க. கொத்தமல்லி தலை இதுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள். கொத்தமல்லி காஞ்சிருச்சு, நல்லா அந்த பல்ப் நேரமாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் அதை பூரா அறுத்து காய போட்டு அதிலேருந்து கொத்தமல்லி எடுப்பாங்க. அதனால் கொத்தமல்லி போடணுன்னாலும் போடலாம். வெங்காயம்லாம் போட்டால் சூப்பராக வருங்க இந்த மண்ணுக்கு. அப்படி ஒரு வளமான மண். வெங்காயம், மாமரம், சைடில் ஓரத்தில் எங்கேயாவது வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், சவுக்கு வச்சுக்கலாம், எது வேணுமோ நமக்கு மரங்கள் கூட பயிரிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம். விவசாயத்துக்கு நல்ல ஒரு உகந்த இடம். வேலைக்கு சூப்பராக ஆள் கிடப்பாங்க. பக்கத்து ஊரில் பூரா வில்லேஜ் இருக்கிறதுனால இங்கிட்டலாம் நிறையா வில்லேஜ் இருக்குது. ஒரு தோட்டத்தில் இருந்து அங்கிட்டு இங்கிட்டும் பக்கத்தில் 2-3 வில்லேஜ் இருக்குது. அங்கேருந்து நம்ம விவசாயத்துக்கு கூப்பிட்டோம்னாக்கா அவங்களே பைக்கில் வந்துடுவாங்க, இல்லைன்னா நடந்தே வந்துடுவாங்க. இடம் அப்படி ஒரு சூப்பரான இடம். யார் கூப்பிட்டாலும் பக்கத்தில் ஆளுகள் இருக்கிறதுனால வேலைக்கு நமக்கு நல்ல ஆள் கிடப்பாங்க. அதுமாரி உங்களுக்கு பாருங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். இடமும் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னாங்க நேராக ஓனரை காட்டுறேன், ஓனர்கிட்டே ரேட்டு பேசிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.